அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான 2025 பொது பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம மகர ராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 ஆண்டு காலம் உங்களுக்கு 7.5 சனி இருந்ததுங்க கோச்சாரத்தில். 2018 முதலே 7.5 ஆண்டுகளாக உங்களுக்கு பல சோதனைகள் உண்டு. கடன், அவமானம், பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய சிரமங்கள், நிறைய அசிங்கங்கள் இருந்தது. இது எல்லாமே 2024 முடியுது. ஏன் அப்படின்னா 7.5 சனி முடிகிறதுங்க. இனிமேல் தான் கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் பெருமூச்சு விடலாம் 2025 பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்கள். ஏனென்றால் சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வருவது நீங்கள் செய்கின்ற சிறிய முயற்சிகள் கூட பெரிய லாபத்தை கொடுக்கும். அதனால் வேலை செய்பவர்களுக்கு சிறிய நிறுவனத்திலிருந்து ரொம்ப போராட்டமாக இருந்த காலகட்டம் முடிந்து இப்பொழுது நீங்கள் பெரிய நிறுவனத்துக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம். பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படித்து முடித்து வேலை தேடி இருப்பவர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு நல்ல நீடித்த வேலையும் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய மாற்றத்தினால மார்ச் 2025 முதல் டிசம்பர் 2025 வரை அமோகமான பலன்கள் உண்டு. குறிப்பாக உணவு கேட்டரிங், கட்டிடம், ரியல் எஸ்டேட், மருத்துவம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். இதற்கு முன்னாடி நீங்கள் நஷ்டத்தை நிறைய சந்தித்திருந்தால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டி நீங்கள் லாபம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2025. நீங்கள் உங்களுக்கு பழைய கடன்கள் எதுனா இருந்தால் தொழில் ரீதியாக அதெல்லாம் கண்டிப்பாக இந்த இதில் அடைப்பீங்க 2025. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் விஸ்தரிப்பு நடக்கும் 2025 பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருமணம் எதிர்பார்த்திருக்கும் மகர ராசி நேயர்கள் காதல் விஷயங்களில் 7.5 ஆண்டு காலம் நிறைய காதல் தோல்விகள் ஏற்பட்டிருக்கும். நினைத்த வரன்கள் அமையாமல் தடைபட்டிருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். அது மட்டும் இல்லாமல் வரன்கள் எதிர்பார்த்து ஏதோ ஒரு காரணத்தினால தடைபட்டிருந்த திருமணங்கள் அதெல்லாம் கல்யாணம் கைகூடும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய இது இருக்கும். அதாவது திருமணம் மற்றும் குழந்தைகளுக்கான படிப்பு செலவோ இல்லை அந்த மாதிரி புதிய வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இது பண்ணும். கணவன் மனைவி இடையே நிறைய மகர ராசி நேயர்களுக்கு பிரிவினைகள் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா மனைவியாக இருந்தால் மகர ராசியினுடைய மனைவி கணவன் மேலே சந்தேகம், அதே போல் மனைவியாக இருந்தால் கணவன், அது போன்ற விஷயங்களும் மாமனார் மாமியார் விஷயத்தில் தொந்தரவுகள் அது அனுபவிச்சிருந்தா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுகளில் நல்ல மேம்பாடு உண்டு. மறுமணம் எதிர்பார்த்திருக்கும் மகர ராசினியர்களுக்கும் இந்த 2025 நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன்களும் அமையும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் எல்லாமே நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பலன்கள் கொடுக்கும். குரு, ராகு, கேது பயிற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மே மாதம் 2025 நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளினால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டில் வாழும் மகர ராசி நேயர்களுக்கு 2025 பிஆர், விசா போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன், ஹைக்கு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்.
குறிப்பாக ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கண்டிப்பாக குறையுங்க. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துருப்பவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும். அதே போல் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை வேறு கம்பெனிக்கு மாறி போகணும் அப்படின்னு ஐடி துறையில் வேலை செய்பவர்களுக்கு 2025 கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் மாற்றம் ஏற்படுத்துவது, அதாவது புதிய வீடு வாங்குவதோ, வீடு கட்டி கொண்டு அங்கு செல்வதோ, புதிய வாகனம் இருந்து புதிய வாகனம் வாங்குவது, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் இடத்துல குரு பகவான் வருவது, 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் இது எல்லாமே கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைகூடும். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி. நார்மலாகவே மகர ராசிக்கு பூர்வீகத்தில் சொத்துக்கள் இது பண்ணுறதுல சிறிய தடைகள் இருக்கும், ஸ்லோவாக தான் கிடைக்கும். அதெல்லாம் இந்த வருஷம் 2025 உங்களுக்கு சாதகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு, மகர ராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவ பரிசோதனை மூலம் உங்களுக்கு நல்ல நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் கண்டிப்பாக உண்டு. உடல்நிலை, ஆரோக்கியம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக 2023 மகர ராசினியர்களுக்கு உடல்நிலையில் தொய்வு ஏற்படும். நிறைய பேர்களுக்கு அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் மாறி 2025 உங்கள் உடல்நிலை தேறி நீங்கள் பழையபடி நல்ல ஒரு இதுவாக எப்படி 2018 இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு உடல்நிலை, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையும் மனநிலையும் அமையும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா, வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பயிர நினைக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் உண்டு. இனிமே தான் அதிரடி மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. மகர ராசி நேயர்களில் அரசியல்வாதிகளுக்கு இந்த 2025 புதிய பதவிகள் கிடைக்கும். சினிமா மற்றும் கலைத்துறையினர், மக்களை மகிழ்விக்கக்கூடியவர்களுக்கு ஜூன், ஜூலை மாதத்துக்கு மேலே நல்ல உங்களுக்கு பிடிச்சமான ப்ராஜெக்ட், ஆஃபர் அதெல்லாம் கண்டிப்பாக வரும். சுருக்கமாக சொல்லணும்னா, மகர ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இந்த 4 பெயர்ச்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர். 7.5 சனி முடிவது உங்களுக்கு இனிமேல் நல்ல தொடக்கம். 2025 மகர ராசிக்கு 100% நன்மைகள் அளிக்கவே காத்து கிடக்கு. நன்றி, வணக்கம்.